2024 லோக்சபா தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு திமுக காணாமல் போகிவிடும். 2026க்கு பிறகு அடுத்த திமுகவும் இருக்காது என்று அண்ணாமலை சொன்னது சரி. என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டை கூப்பிட்டு துரைமுருகனுடைய அழுத்தம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை எல்லாம் பின்னணியில் தெரிந்து கொள்கிறார். இரண்டாவது, 2 முறை வந்து சென்றார் என்றால் எனக்கு தெரிந்த மட்டும் ரகசியமாக சில மூத்த அமைச்சர்களை பார்த்து 2024 ஜூலை மாதத்தில் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமரான பிறகு தமிழகத்தில் ஒரு மாபெரும் பூகம்பத்தை ஏற்படுத்த இருக்கிறார் RN ரவி என்பதுதான் நான் கேட்கக்கூடிய செய்தி. விஜய் RN ரவி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களை நன்றாக அறிவார். அதனால் தான் திமுகவினருக்கு புலி கரைக்கிறது வயிற்றில். ராஜாவை திமுக தலைவராக்குவார்களா? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் ஜி. நமஸ்காரம் 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 விஜய். தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிந்த கையோடு அண்ணாமலை ஓய்வெடுக்க போகாம பாஜகவிற்காக பிரச்சாரத்திற்காக மற்ற மாநிலங்கள் எல்லாம் போய் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. இதே சமயத்துல இங்க உள்ள அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மோடியின் அரசியல் வாரிசு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வருகிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடியின் அரசியல் வாரிசா அண்ணாமலை? நல்லது தானுங்க, நல்லது தானே. அது ஒன்றும் குடும்பத்திலேருந்து வரலையா, வேற குடும்பம் தானே. ஆக மொத்தம் நரேந்திர மோடி குடும்பம். அதை வர்ணிக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். வட இந்தியாவில் குறைந்தது 2 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். பற்பல மாநிலங்கள். டெல்லியில் 6 லட்சம் பேர், மும்பையில் 10 லட்சம் பேர், கொல்கத்தாவில் 4 லட்சம் பேர் என்றெல்லாம் அட்டவணை இருக்கிறது. நான் ரெசிடென்ட் தமிழியன்ஸ், அவர்களுக்கு ஓட்டு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு தலைவர், இந்தியாவை காட்போம், நாளை நமதே, 40 நமதே, நாடும் நமதே என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் ஏன் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ராய்பரேலியில் பிரச்சாரம் செய்யவில்லை? நரேந்திர மோடிக்கு எதிராக வாரணாசியில் பிரச்சாரம் செய்யவில்லை? தேஜஸ்வி யாதவை ஆதரித்து ஏன் பட்னாவில் பிரச்சாரம் செய்யவில்லை? அதே மாதிரி உத்தவ் தாக்கரே என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா தலைவரை ஆதரித்து ஏன் மும்பையில் மு.க. ஸ்டாலினோ திமுகவினோ பேசவில்லை? அரசியல் வாரிசு அண்ணாமலை என்று சொல்வது கட்டமைப்பிற்கு, பேசுவதற்கு காதுக்கு இனிப்பாக இருக்கும். ஆனா இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் கேள்விக்குள்ள பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க திமுகவினர். அதுதான் மன வருத்தத்தை தருகிறது. திமுகவினர் கண்டிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்களிடையே திராவிட மாடலை பற்றி வட இந்தியாவில் பேச வேண்டும். அவர்களுக்கு உள்ளே மன குடைச்சலா? டெல்லியில் பேசினால் ஒருவேளை சனாதன தர்மத்தை பற்றி பேசுவார்களா? கருப்பு கொடி காண்பிப்பார்களா? வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காண்பிச்சவர் கோபேக் நரேந்திர மோடி என்று சொன்னவர்களுக்கு ஸ்டாலின் ஒருவேளை டெல்லிக்கு வந்தால் கோபேக் ஸ்டாலின் என்று பாஜகவினர் அழுத்தம் தருவார்களா என்ற ஒரு கிலி பிடித்தது, பயம் பிடித்தனால்தான் திமுக இங்கு வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். அண்ணாமலை மோடியின் வாரிசு என்று சொல்வதை புகழாரம் தானே தவிர நான் அதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது ஒரு பெஸ்ட் கிரெடிட். இப்போ பாஜகவில் அப்போ ஒரு முக்கிய இடத்தை அண்ணாமலை பிடித்து இருக்கிறாரா? ஏன்னா முன்னாள் அமைச்சராக, மத்திய அமைச்சராக இருந்த ஒருத்தர் கூட சொல்றாரு, அடுத்த பிரதமர், அதாவது ஒரு 20 வருடம் தமிழகத்தில் முதல்வராக இருந்துவிட்டு அடுத்ததாக பிரதமராக மாறக்கூடியவர் பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியா பேசுறாரு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக, தலைவராக மாறிவிட்டாரா அண்ணாமலை? நீங்க எப்படி பாருங்க? பாஜக என்பது ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர்ஸை வரையறை கொடுத்து விட்டது. அது திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுமா? ராஜாவை நாளைக்கு முதலமைச்சராக சொல்லுவார்களா? அல்லது தங்கம் தென்னரசு அவர்களை முதலமைச்சராக்குவார்களா? குடும்ப கட்சி என்று சொல்வது அதுதானே. ஆனால் நரேந்திர மோடி பாருங்க, இன்னும் 10 வருஷம் 20 வருஷத்துல அண்ணாமலை பிரைம் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்றாங்க என்று நீங்களே சொல்றீங்க. அது என்ன அர்த்தம்? மோடியின் பரிவார், மோடியின் குடும்பம் என்பதுதானே. பாஜகவில் எது ஒண்ணா சான்சஸ் உண்டு. அதை பொறுத்த மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி விஜய், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி விஜய்,
கட்சியில் கண்டிப்பாக ஒரு நீதியை வைத்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஜெனரல் செக்ரட்டரியா வந்துட்டார். பெரிய பொசிஷன் அது. 2 கோடி அதிமுக உறுப்பினர்களுக்கு தலைவராக இருக்கிறார். அதே மாதிரி ராஜாவை திமுக தலைவராக்குவார்களா? ஏன்னா குடுகுடு தாத்தா 84 வயது பாலுவை ஏன் அவர் ஆக்க மாட்டேங்கிறாங்க? அவர் கிங் கெமிக்கல்ஸ் என்ற ஒரு சாராய தொழிலாளர் கடை, அவர் செகண்ட் ஃபீல்டில் வாசிச்சுட்டே இருப்பார் வீணை. ஆனா முதல்ல வரமாட்டாரு. முதல்ல அந்த குடும்பம் தான். ஆனா இங்க பாருங்க, அண்ணாமலை பிரதம மினிஸ்டர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார். அதுதான் மாற்றம். ஆனால் அது திமுகவிற்கு ஒரு ஏமாற்றமாக முடிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், 2024 லோக்சபா தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு திமுக காணாமல் போகிவிடும். 2026க்கு பிறகு அடுத்த திமுகவும் இருக்காது என்று அண்ணாமலை சொன்னது சரி. உதாரணத்திற்கு, இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் போர்டு, இந்து அறக்காத்துறை என்பது அழிக்கப்படும் என்று ஓப்பனா சொல்றார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஈவி ராமசுவாமி நாயக்கருடைய சிலையை அகற்றுவேன் என்று ஓப்பனா சொல்றார். இந்த மாதிரியான ஒரு தைரியமா சொல்லக்கூடியது நரேந்திர மோடியினுடைய பின்னணி இல்லாமல் செய்ய முடியாது, கூற முடியாது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதை நரேந்திர மோடி செய்து காண்பிப்பார். ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஆளுநர் RN ரவி அவர்கள் 2 முறை டெல்லி வந்திருக்கிறார். இதற்கான பின்னணி காரணம் என்ன? ஏன் அப்படின்னா, இது நமக்கு ஒரு செய்தியாக இருந்தாலும் திமுகவினருக்கு ஒரு புலியை கரைக்கக்கூடிய ஒரு செய்தி. அங்க 2 முறை போயிட்டு வந்திருக்காரு. இவர் 1 முறை போயிட்டு வந்தாலே இங்க என்னென்னமோ நடக்குதுப்பா, ஆனா 2 முறை போயிட்டு வந்திருக்காரு என்ற ஒரு பதட்டத்துல, ஒரு பீதியில அவங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. டெல்லி 2 முறை வந்ததற்கான காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க? அவர் ஒரு உளவுத்துறை அதிகாரி. இங்கு வரும்பொழுதெல்லாம் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஜாஃபர் சாதிக்கினுடைய பின்னணியை பற்றி விசாரிக்கிறார். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை கூப்பிட்டு துரைமுருகனுடைய அழுத்தம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை எல்லாம் பின்னணியில் தெரிந்து கொள்கிறார். RN ரவி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களை நன்றாக அறிவார். அதனால்தான் திமுகவினருக்கு புலி கரைக்கிறது வயிற்றில். 1. 2வது, 2 முறை வந்து சென்றார் என்றால், எனக்கு தெரிந்த மட்டும் ரகசியமாக சில மூத்த அமைச்சர்களை பார்த்து 2024 ஜூலை மாதத்தில் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமரான பிறகு தமிழகத்தில் ஒரு மாபெரும் பூகம்பத்தை ஏற்படுத்த இருக்கிறார் RN ரவி என்பதுதான் நான் கேட்கக்கூடிய செய்தி. விஜய், உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. தேங்க்யூ. நமஸ்தே, நமஸ்கார்.